Hello friends, welcome to Vidya views. குழந்தைங்களுக்கு வாழைக்காய் ஃப்ரைனாவே பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பிரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைல்ல ஒரு வாழைக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு 3 சின்ன வாழைக்காய பிரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைல்ல நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சாதான் கருப்பாகாம இருக்கும், அதனாலதான் நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது கூட தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பிளெயினான தட்டு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா வாழைக்காயில உப்பு இழுத்துக்கும், அதனால பார்த்து சேருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், ரவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காய வடிகட்டி இதுல அப்படியே சேர்த்துக்கோங்க. அது ஈரத்தோட சேர்க்கும் போது இந்த பவுடர் எல்லாமே அப்படியே ஓவர் கோட்டிங் மாதிரி மேல ஒட்டிக்கும். இதுக்கு பெருசா தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஈரமான அந்த வாழைக்காயை தானே போடுறோம். ஆட்டோமேட்டிக்கா இது மேலே கோட் ஆயிக்கும். பேன்ல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுவே போதுமானதா இருக்கு, நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் சூடான பிறகு ஒரு வாழைக்காயா தனித்தனியா போட்டுடுங்க. ஊட்டிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானாவே வறுத்த உடனே பிரிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வை ஒரு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பரா ஒரு சைடு வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க திருப்பி போட்டு இன்னொரு 2ல இருந்து 3 நிமிஷம் போல விட வேண்டியதுதான். ஸோ மேக்சிமம் இதோட குக்கிங் டைமே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிடும். ரெடி பண்றது ஒரு கட்டிங் அண்ட் ஷாப்பிங் தானங்க, மேக்சிமம் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்ல ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்கும்போது இந்த மாதிரி குயிக்கான ஒரு ஃப்ரை செஞ்சு கொடுத்தா பசங்களும் சூப்பரா சாப்பிட்டுடுவாங்க, நமக்கும் வேலை சட்டுன்னு முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் சூப்பரா இருக்கு, டேஸ்டும் செம்மையா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்லயும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.